ரசிகர்கள் கொண்டாடிய ஸ்ரீகாந்த் தேவா 2000களுக்கு பிறகான தமிழ் சினிமாவில் புதிய இசையமைப்பாளர்களின் வருகை அதிகமானது. யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், டி இமான் என புதிய இசையமைப்பாளர்களின் வித்தியாசமான ஒலிகளில் உருவான பாடல்கள் தமிழ் இசை ரசிகர்களை பரவசப்படுத்தின. 2000களில் இளைஞர்களாக உருவெடுத்த பலருக்கு மேற்கூறிய இசையமைப்பாளர்களின் அத்தனை பாடல்களும் ஏதோ ஒரு நினைவை உண்டாக்குபவை, அவர்களின் நினைவறைகளில் நிற்பவை. அந்த வரிசையில் 2000களின் தொடக்கத்தில் சத்தமில்லாமல் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்து பயணித்தவர் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. இசையமைப்பாளர் தேவா தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக வருவதற்கு போராடி கொண்டிருந்த நாட்களிலேயே ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு இசை மீதான ஆர்வம் பிறந்துவிட்டது. தேவா 90களில் முன்னணி இசையமைப்பாளராக வளர்ந்த பின் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய குழுவில் கீபோர்டு வாசிப்பவராக இணைந்தார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் என பல முன்னணி நாயகர்களுக்கு தேவா இசையமைத்த போது அவருடைய உதவியாளராக இசை சார்ந்து பல அனுபவங்களை பெற்றார் ஸ்ரீகாந்த் தேவா. அப்படியான காலகட்டத்தில் தேவாவுடன் சில படங்களில் பணியாற்றிய இயக்குனர் பாண்டியராஜன் ஸ்ரீகாந்த் தேவா வேலை செய்கின்ற விதத்தை தொடர்ந்து கவனித்து வந்தார். ஒரு நாள் தற்செயலாக இசையமைப்பாளராகும் ஆசை இருக்கிறதா என ஸ்ரீகாந்த் தேவாவிடம் விளையாட்டாக கேட்டார் பாண்டியராஜன். தன்னை நம்பி யாராவது வாய்ப்பளித்தால் நிச்சயம் தன்னால் முடியும் என்றார் ஸ்ரீகாந்த் தேவா. அந்த இளைஞனுக்குள் இருக்கின்ற பொறியை உணர்ந்து கொண்ட பாண்டியராஜன் அதற்கடுத்த வாரமே தன்னுடைய டபுள்ஸ் படத்தில் ஸ்ரீகாந்த் தேவாவை இசையமைப்பாளராக்கினார். டபுள்ஸ் தன்னுடைய முதல் படம் என்றாலும் கூட மெலடி பாடல்களில் தனி முத்திரையை பதித்தார் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவாவின் வளர்ச்சியை சரியாக கணித்த அவரது தந்தை தேவா எந்த நடிகர் படத்திற்கு இசையமைத்தாலும் அந்த நடிகரின் ரசிகன் போல ஆத்மார்த்தமாக முழு உழைப்பையும் கொடுத்து இசையமைக்க வேண்டும் என ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு அறிவுரை கூறினார். தந்தை கூறியவற்றை மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்ட ஸ்ரீகாந்த் தேவா குத்து படத்தில் அதனை பரிசோதனை செய்து பார்த்தார். அதற்கு முன்பு சிலம்பரசனின் தம் படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தார். அதன் பாடல்கள் அனைத்தும் அன்றைய தேதியில் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்தன. அதுபோலவே சிம்புவின் அடுத்த படமான குத்துவிற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு ஸ்ரீகாந்த் தேவாவிற்கு கிடைத்தது. தனக்கு கிடைத்த முதல் பெரிய வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீகாந்த் தேவா குத்து பட பாடல்களை படு கமர்ஷியலாக உருவாக்கினார். ஒத்த விரல் காட்டுனா போட்டு தாக்கு, பச்சைக்கிளி பச்சைக்கிளி, சாப்பிட வாடா என ஒரு பக்கம் அமர்க்கடமான பாடல்களை கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா மற்றொரு பக்கம் நிபுணா நிபுணா, என்னை தீண்டி விட்டால் போன்ற மெலடி பாடல்களாலும் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். ஒவ்வொரு இசையமைப்பாளரின் வாழ்க்கையிலும் ஒரே ஒரு திரைப்படம் அவர்களது அடுத்த 10 ஆண்டுகளை நிர்ணயிக்கின்ற படமாக அமையும். அந்த வகையில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஸ்ரீகாந்த் தேவாவை எல்லா தரப்பு ரசிகர்களிடமும் நேரடியாக கொண்டு போய் சேர்த்தது. தாயின் மகத்துவத்தை பற்றி வாலி எழுதிய நீயே நீயே நானே நீயே பாடல் எம் குமரன் படத்தின் முதன்மை பாடல்களில் ஒன்றாகவும் அம்மாவை நேசிக்கின்ற அனைத்து பிள்ளைகளின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருகின்ற பாடலாகவும் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. அந்த பாடலை எழுதிய கவிஞர் வாலி நிச்சயம் உனக்கு இந்த பாடலுக்கு ஏதாவது ஒரு விருது கிடைக்கும் என்று ஸ்ரீகாந்த் தேவாவிடம் கூறினார். அவர் கூறியது போலவே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெற்றார் ஸ்ரீகாந்த் தேவா. நீயே நீயே பாடல்கள் தவிர்த்து வச்சுக்க வச்சுக்கவா இடுப்புல, ஹையோ ஹையோ போன்ற பாடல்கள் மூலம் அன்றைய ரேடியோக்களை ஆக்கிரமித்தார் ஸ்ரீகாந்த் தேவா. இவற்றை தாண்டி சென்னை செந்தவள் எனும் முணுமுணுக்க வைக்கின்ற மெலடியையும் தந்த அசத்தி அன்றைய இளைஞர்களின் விருப்பமான இசையமைப்பாளராக மின்னினார் ஸ்ரீகாந்த் தேவா. தேவா 90களில் சூரியன் தொடங்கி பல படங்களில் சரத்குமாருக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தார். தேவாவை தொடர்ந்து 2000களின் தொடக்கத்தில் ஸ்ரீகாந்த் தேவாவும் சரத்குமாருக்கு அதிகமான ஹிட் பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். அதற்கான முதல் படியாக ஏய் திரைப்படம் அமைந்தது. கமர்ஷியல் ரீதியாக ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்ற ஏய் படத்தின் வெற்றிக்கு ஸ்ரீகாந்த் தேவாவின் பாடல்களும் மிக முக்கிய காரணமாக அமைந்தன.
அர்ஜுனா அர்ஜுனா எனும் அட்டகாசமான மெலடி அன்றைய ரசிகர்கள் அனைவரையும் ஆட்கொண்டது. சிலம்பரசனுக்கு உருவாக்கியது போலவே சரத்குமாருக்கும் ஃபாஸ்ட் பீட் பாடல்களை உருவாக்கி கொடுத்தார் ஸ்ரீகாந்த் தேவா. அந்த பாடல்களுக்கு சரத்குமார் ஆடிய விதம் அவரை இளமையான நாயகனாகவும் காட்டியது. அத்தோடு ஏய் படத்தில் ஓரொன்னு ஒன்று மற்றும் சாணக்கியா படத்தில் தருவியா தரமாட்டையா என அடுத்தடுத்து 2 பாடல்களை சரத்குமாருக்கென பாட வைத்து அவரது குரலுக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொடுத்தார் ஸ்ரீகாந்த் தேவா. சிலம்பரசன், சரத்குமார் என மாஸ் ஹீரோக்களின் படங்களில் தன்னுடைய திறமையை காட்டிய ஸ்ரீகாந்த் தேவா ஆர்பி சௌத்ரியின் மகன் ரமேஷ் நடித்த ஜித்தன் படத்திலும் அமர்க்கணமான பாடல்களை கொடுத்தார். ஒரு பக்கம் ஆ முதல் அக்கு தானடா என பட்டையை கிளப்பிய ஸ்ரீகாந்த் தேவா, மற்றொரு பக்கம் காதலியே காதலியே காதலையேன் மறைத்தாய் எனும் மெலடி மூலம் ஒருதலை காதலர்களின் இதயங்களில் சென்று சேர்ந்தார். தொடர்ந்து வெற்றிகரமான பாடல்களை கொடுத்து கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் தேவா திரைக்கு அறிமுகமாகி 5வது வருடத்திலேயே விஜய் படத்திற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்றார். அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய படத்திற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பை மயிரிழையில் தவறவிட்டிருந்தார் ஸ்ரீகாந்த் தேவா. அந்த விரக்தியில் இருந்தவருக்கு சரியான நேரத்தில் சிவகாசி திரைப்படம் கிடைத்தது. முக்கியமான நேரத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீகாந்த் தேவா சிவகாசி படத்தின் பாடல்களில் சரவெடி வெடித்தார். திருமலைக்கு பிறகு தன்னுடைய ஓப்பனிங் பாடல்களில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் விஜய். அப்படியான காலகட்டத்தில் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்த வாடா வாடா தோடா பாடல் உண்டாக்கிய தாக்கம் மிகப்பெரியது. சில முக்கியமான பாடகர்களை ஸ்ரீகாந்த் தேவா கையாளுகின்ற விதமே சற்று வித்தியாசமாக இருக்கும். அறிமுகமான சமயத்தில் பாடகர் உதித் நாராயணன் பெரும்பாலும் மெலடி பாடல்களையே பாடி வந்தார். ஆனால் ஸ்ரீகாந்த் தேவாவோ சில ஃபோக் வகையரா பாடல்களில் உதித் நாராயணனின் குரலை பயன்படுத்தினார். உதாரணமாக சிவகாசி படத்தில் அனுராதா ஸ்ரீராமுடன் உதித் இணைந்து பாடிய என்னாத்த சொல்வேனுங்கோ பாடல் ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. அது மட்டுமன்றி தீபாவளி தீபாவளி என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, இது என்ன கோடம்பாக்கம் ஏரியா போன்ற பாடல்கள் மூலமாக சிவகாசி ஆல்பம் 2005ஆம் ஆண்டின் டாப் ஆல்பமாக கொண்டாடப்பட்டது. 2000களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அறிமுகமான எல்லா இசையமைப்பாளர்களுக்குமே எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலை தங்களது படங்களில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். ஸ்ரீகாந்த் தேவாவிற்கு அந்த ஆசை வெற்றிவேல் சக்திவேல் படத்தில் நிறைவேறியது. எம்ஜிஆர் நடித்த எங்கள் தங்கம் படத்தில் இடம்பெற்ற தங்கப்பதக்கத்தின் மேலே பாடலை வெற்றிவேல் சக்திவேல் படத்திற்காக ரீமிக்ஸ் செய்தார் ஸ்ரீகாந்த் தேவா. குறிப்பிட்ட அந்த பாடலை ஒரிஜினல் வெர்ஷனில் பாடியது டி.எம். சௌந்தரராஜன். ரீமிக்ஸ் செய்தபோது ஸ்ரீகாந்த் தேவாவின் விருப்பமாக இருந்தது எஸ்பிபியின் குரல். ரீமிக்ஸ் பாடல் என்றாலும் கூட அதனை தன்னுடைய பாணியில் ரசித்து பாடி அசத்திய எஸ்பிபி அந்த பாடலுக்கு மேலும் அழகு சேர்த்தார். அது மட்டுமன்றி டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடலை பாட வேண்டும் என்பது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. அந்த விருப்பம் ஸ்ரீகாந்த் தேவாவின் வாயிலாக நிறைவேறியது. குத்து படத்திற்கு பிறகு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கிய சரவணா படம் மூலமாக சிலம்பரசனுடன் மீண்டும் இணைந்தார் ஸ்ரீகாந்த் தேவா. அதுவரை மென்மையான மெலடி பாடல்களை பாடிக்கொண்டிருந்த நரேஷ் ஐயரை காதல் சுத்துதே என்னை சுத்துதே எனும் மெலடி கலந்த ஃபாஸ்ட் பீட் பாடலை பாட வைத்து இசை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தார் ஸ்ரீகாந்த் தேவா. துள்ளலான பாடல்கள் மட்டுமன்றி காதல் வந்தும் சொல்லாமல் எனும் காதலின் கனத்த இதயத்துடன் வெளிப்படுத்துகின்ற பாடலையும் கொடுத்தார் ஸ்ரீகாந்த் தேவா. ஓர் ஆழமான மெட்டின் மூலமாக ஆத்மார்த்தமான இதயங்களை சென்றடைய முடியும் என்பதை குறிப்பிட்ட இந்த பாடலில் செய்து காட்டினார் ஸ்ரீகாந்த் தேவா. சரத்குமார், சத்யராஜ் என பெரிய நாயகர்களின் படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பித்த ஸ்ரீகாந்த் தேவா விஜயகாந்தின் 2 படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்றார். சுதேசி, தர்மபுரி என 2 படங்களில் தர்மபுரி படத்தில் பாடல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு இருந்தது. ஆக்ஷன், நகைச்சுவை, கமர்ஷியல் படங்களிலேயே முழுக்க தன்னுடைய திறமையை நிரூபித்து வந்த ஸ்ரீகாந்த் தேவாவிற்கு முழுக்க ஒரு காதல் சார்ந்த படத்திற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலம் கிடைத்தது. நரேன், தீபா நடித்த நெஞ்சிருக்கும் வரை படத்தின் மெலடி, கானா என 2 ஜானர்களிலும்
சிறப்பாக இசையமைத்தார் ஸ்ரீகாந்த் தேவா. மாம்பழம் விக்கிற கண்ணம்மா பாடலுக்காக வடசென்னையின் பிரபல கானா பாடகர் புளியந்தோப்பு பழனியை சினிமாவுக்கு அழைத்து வந்தார் ஸ்ரீகாந்த் தேவா. பழனியின் தனித்துவமான குரலில் மாம்பழ விக்கிற கண்ணம்மா பாடல் எளிய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய பாடலாக அமைந்தது. நெஞ்சிருக்கும் வரை படத்தின் அடையாள பாடலான ஒருமுறை பிறந்தேன் பாடல் 2000களின் மத்தியில் காதலித்த அத்தனை மனங்களின் பிரதிபலிப்பாக அமைந்தது. ஒரே ஆல்பத்தில் ஒரு பக்கம் புளியந்தோப்பு பழனியை ரகடையாக பாட வைத்த ஸ்ரீகாந்த் தேவா மற்றொரு பக்கம் பாம்பே ஜெயஸ்ரீயை ஒரு மெலடி டூயட் பாடலை பாட வைத்தார். இந்த 2 பாடல்களுமே இசை ஆர்வலர்களிடம் வரவேற்பை பெற்றது. சிவகாசி மூலம் விஜய் படத்திற்கு இசையமைத்த ஸ்ரீகாந்த் தேவா ஆழ்வார் படம் வாயிலாக அஜித் படத்திற்கு இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்றார். ஆழ்வார் பெரிய அளவில் வெற்றி படமாக அமையவில்லை என்றாலும் கூட ஸ்ரீகாந்த் தேவாவின் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன. சொல்லித்தரவா, பிடிக்கும் உனை பிடிக்கும் போன்ற பாடல்கள் தொலைக்காட்சிகளில் விடாமல் ஒளிபரப்பப்பட்டன. குத்து பாடல்களில் ஸ்ரீகாந்த் தேவா விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகரை அதிகளவில் பயன்படுத்தி வந்தார். சிவகாசி படத்தில் இடம்பெற்ற கோடம்பாக்கம் ஏரியா, நெஞ்சிருக்கும் வரை படத்தில் இடம்பெற்ற அழகான பொண்ணுதான் மற்றும் விக்ராந்த் நடித்த முதல் கனவே படத்தில் இடம்பெற்ற வீர் வேணுமா போன்ற பாடல்களில் ஷோபா சந்திரசேகரின் குரல் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. பரத் நடித்த பழனி, நேபாளி, அர்ஜுன் நடித்த திருவண்ணாமலை, ஜீவா நடித்த தெனாவட்டு, சுந்தர் சி நடித்த பெருமாள் போன்ற படங்களுக்கு இசையமைத்த ஸ்ரீகாந்த் தேவா மக்களின் கமர்சியல் பல்ஸை நன்றாக உணர்ந்தே பாடல்களை கொடுத்து வந்தார். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பித்த ஸ்ரீகாந்த் தேவா தொடர்ந்து வெற்றி பாடல்களை கொடுப்பதில் சற்றே பின்தங்கினார். 2022ஆம் ஆண்டு மகிழ் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் வெளியான கலகத் தலைவன் படத்தில் அவரது பின்னணி இசை பெரிதாக பேசப்பட்டது. கலகத் தலைவன் படத்திற்கு முன்பு 2021ஆம் ஆண்டில் கருவறை எனும் குறும்படத்திற்கு இசையமைத்திருந்தார் ஸ்ரீகாந்த் தேவா. குறிப்பிட்ட அந்த குறும்படத்தின் இசைக்காக 2023ஆம் ஆண்டில் தேசிய விருதை பெற்றார் ஸ்ரீகாந்த் தேவா. பல வருடங்கள் தென்னிந்திய சினிமாவில் தேவாவின் பாடல்களை ரசிகர்கள் கொண்டாடிய போதும் அவருக்கான தேசிய விருது கிடைக்காமலேயே போனது. ஆனாலும் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது கிடைத்த போது அவருடைய ரசிகர்கள் அந்த விருதை தேவாவுக்கான விருதாகவே கருதி கொண்டாடி மகிழ்ந்தனர். 2000ஆவது ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை வெளியான ஸ்ரீகாந்த் தேவாவின் பாடல்கள் கால் நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றைய இளைஞர்களாலும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் மக்களின் ஒவ்வொரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் ஸ்ரீகாந்த் தேவாவின் ஏதோ ஒரு பாடல் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கும்.